சிவபெருமான் மீது ராவணன் கொண்டிருந்த பக்தி சாதாரணமானது அல்ல. தன் தாயின் ஆசையை நிறைவேற்ற அந்த பரம்பொருளையே தன் வசம் இழுக்க துணிந்தான் ராவணன். கைலாயத்தையே உலுக்கிய அவரது தவத்திற்கு மெச்சி ஈசன் அவருக்கு பரிசாக அளித்ததுதான் அந்த ஆத்மலிங்கம். ஆனால் அந்த பரிசோடு ஒரு மெல்லிய எச்சரிக்கையும் விடுத்தார் ஈசன். ராவணா, இந்த லிங்கம் உன் கையில் இருக்கும் வரைதான் உனக்கு சொந்தம். எப்போது இது பூமியை தொடுகிறதோ அங்கேயே இது நிலை பெற்றுவிடும். ஆத்மலிங்கம் இலங்கைக்கு சென்றால் ராவணன் அசைக்க முடியாத சக்தியை பெற்று விடுவார் என்பதால் தேவர்கள் நடுங்கினார்கள். விபத்து நடக்கும் முன் தடுத்து நிறுத்துங்கள் என விக்னேஸ்வரரிடம் தஞ்சம் புகுந்தனர். விளையாட்டுகளின் நாயகன் பிள்ளையார் ஒரு சிறு புன்னகையோடு களத்தில் இறங்கினார். ராவணன் கோகர்ணம் கடற்கரை வழியாக சென்று கொண்டிருந்த போது சூரியன் மறையும் நேரத்தை விநாயகர் தன் மாயையால் முன்கூட்டியே வரவழைத்தார். சிவபக்தனான ராவணனுக்கு ஒரு தர்ம சங்கடம். கையில் லிங்கம், செய்ய வேண்டியதோ பூஜை. அப்போதுதான் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் அங்கே தென்பட்டான். சிறுவனாக வந்த விநாயகரிடம், சிறுவனே, நான் பூஜை முடித்து வரும் வரை இந்த லிங்கத்தை கீழே வைக்காமல் பிடித்திருக்க முடியுமா என ராவணன் வேண்டினார். அந்த சிறுவன் ஒரு நிபந்தனை விதித்தான். என்னால் இதன் எடையை தாங்க முடியாது. உன்னை 3 முறை அழைப்பேன். நீ வராவிட்டால் நான் நிலத்தில் வைத்து விடுவேன். ராவணன் ஒப்புக்கொண்டு ஆற்றில் இறங்கினார். ஆனால் அடுத்த சில வினாடிகளிலேயே ராவணா 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 என மூச்சு விடாமல் 3 முறை அழைத்து முடித்தார் அந்த சிறுவன். ராவணன் கரையேறுவதற்குள் அந்த தெய்வீக லிங்கம் பூமியில் பதிக்கப்பட்டது. கோபத்தில் கொதித்த ராவணன் ஓடி வந்து லிங்கத்தை பிடுங்கி எடுக்க முயற்சி செய்தார். அவரது அசுர பலத்தை பிரயோகித்ததால் லிங்கத்தின் வடிவம் சற்றே பசுவின் காது போல வளைந்தது. அதனால்தான் இவ்விடம் கோகர்ணம் என அழைக்கப்படுகிறது. ஏமாற்றமும் ஆத்திரமும் அடைந்த ராவணன் அந்த சிறுவனின் தலையில் தனது அசுர பலத்தால் ஒரு பலமான குட்டு வைத்தார். ஆனால் அந்த சிறுவன் மறைந்து ஆணைமுகனாக காட்சியளித்த போதுதான் இது இறைவனின் திருவிளையாடல் என்பது ராவணனுக்கு புரிந்தது.